அளவைஸ் யூனிட்டே பார்க்க வரேன். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் தான் ஹவுஸ்மேட். இந்த படம் எப்படி இருக்குன்னு போமா, ரீசென்ட்லி வந்து ஜி5ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணிங்கன்னா அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லுவேன். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி காமெடி என்டர்டைன்மெண்ட் படமாக எடுத்து வச்சிருக்கானே சொல்லுவேன் வந்து டேரக்டர். முக்கியமாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலான்னே சொல்லுவேன் வந்து. இந்த படத்தை தர்ஷன் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு. அதுவும் கனா படத்தில் நடித்த ஹீரோ தான். அதுக்கப்புறம் காளிவங்கன் முக்கிய நட்சத்திரம் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை தயாரிச்சன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு வந்து. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு லவ்வருக்காக சொந்த வீடு வாங்குறாரு வந்து. அதுக்கப்புறம் 2 பேருமே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறா வந்து. அதுக்கப்புறம் போய் அந்த வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறா வந்து. அந்த வீட்டில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயினிக்கு வந்து அந்த வீட்டில் உள்ள செவரில் யாரோ எழுதுகிற மாதிரியும், அப்புறம் வந்து தானாக செவரு இது மாதிரி ஏதோ திங்ஸ் எல்லாம் வந்து நகர்ற மாதிரியும் தெரிய வருது. அதை போய் ஹீரோ கிட்ட சொன்னால் வந்து ஹீரோ வந்து நம்ப மாட்டார் வந்து. இது கொஞ்ச நாள்லேயே வந்து ஹீரோவுக்கு இந்த பிரச்சனை தெரிய வருது. ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் வந்து. அதுக்கப்புறம் வந்து பூசாரியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் சால்வ் பண்ணலான்னு வந்து என்னவோ பண்ணுறாரு. அது அப்படியே தான் நீடிக்குது வந்து. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2012 இருக்கிறவங்க 2022 இருக்கிறவங்களுக்கும் ஒரே பிரச்சனை தான் ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஏதாச்சும் நகர்த்தினா 2022 அதே மாதிரி 2012 வந்து சேர் நகருது. அங்கே ஏதாச்சும் நகர்த்தினா இங்கேயும் நகருது வந்து. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் தான் படத்தின் மீத கதையை வந்து. அதனால் என்னென்ன பிரச்சனை வருதுன்னா படத்தின் மீத கதையை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட் படமாக வந்து கொண்டு போயிருக்கானே டேரக்டர். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட அந்த படத்தை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் வந்து. எப்படி பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லாரும் மூவிஸ் ரிவ்யூஸ் செஞ்சுக்கலாம். ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.